வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு, புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஜித் பி பெரேரா வலியுறுத்தல். நிலந்த ஜாவர்தன சேவையிலிருந்து நீக்கப்பட்ட ஜனாதிபதியின் உத்தரவா அல்லது அரசினாலின் கோரிக்கையா காரணம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கமன் பில கேள்வி. நாட்டில் நடைபெறும் சூட்டு சம்பவங்கள் அரசு தரப்பு உறுப்பினர்களின் வீடுகளிலும் இடம்பெறுவதால் அவர்கள் குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவர்களா என்று நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் மேற்கொள்ளப்படும் புதைக்குழி அகழ்வுக்காக 11.7 மில்லியன் நிதி ஒதுக்கம். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வும் புதிய அரசமைப்பை உருவாக்கும் செயற்பாடுகளும் தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களிடம் பேசும்போது அவர் கூறுகையில், புதிய அரசமைப்பை உருவாக்குவோம் என்று அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி விஞ்ஞாபனத்தில் உறுதியளித்திருந்தார். இந்த விஷயத்தில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அத்துடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையினை முடிவுக்கு கொண்டு வருவோம், மனித உரிமைகளை பாதுகாப்போம், இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என்றும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். இப்போது அவரது ஆட்சிக்கு ஒரு வருடம் கழிந்துவிட்டது. ஆனால் புதிய அரசமைப்பை ஏற்படுத்தும் முயற்சி குறித்தெல்லாம் அவர் இதுவரை ஒரே வார்த்தையையும் பேசவில்லை. குறைந்தபட்சமாக இது எப்போது ஆரம்பிக்கப்படும், எப்போது நிறைவேறும் என்பதற்கான தெளிவும் வழங்கப்படவில்லை. இதன் மூலம் நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றும் வாய்ப்பை அவர் வீணாக்கியுள்ளார். தற்போது அவர் நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதியாக இருந்து அதிகாரத்தை மட்டும் பயன்படுத்திக் கொண்டுள்ளார். மேலும் அரசாங்கம் அதிகாரம் தந்த ஆணைக்குழுவின் சுயாதீனத்தையும் அரசமைப்பு சபையின் அதிகாரத்தையும் குறைக்கும் நோக்கத்துடன் ஒரு புதிய அரசமைப்பு மாற்றத்தை முயற்சி மேற்கொள்கிறது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இது மிகவும் கவலைக்கிடமான செயல்பாடாகும். புதிய அரசமைப்பு என்ற பெயரில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு முரணான ஒரு அரசு அணுகுமுறையை அரசாங்கம் கடைபிடிக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். நிலாந்த ஜாவர்தன சேவையிலிருந்து நீக்கப்பட்டதற்கு ஜனாதிபதியின் உத்தரவா அல்லது கர்தினாலின் கோரிக்கையா காரணம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பிவித்ருஹெல உரிமைய தலைவர் உதய கமன்பில கேள்வி எழுப்பினார். சுயாதீனமாக இயங்கும் என கூறப்படும் தேசிய போலீஸ் ஆணைக்குழு இந்த நடவடிக்கை எடுத்ததாக இருந்தால் கத்தோலிக்க திருச்சபை ஏன் ஜனாதிபதிக்கு நன்றி கூறுகிறது என்றும் அவர் சாடினார். நிலாந்த ஜாவர்தன எதிர்வரும் தாக்குதல்களை முன்னறிந்து எச்சரித்தவர் என்றாலும் அவரை நீக்கப்பட்டு அவரை தவிர்த்த முக்கிய அதிகாரி ரவி செனவரத்ன பதவி உயர்வு பெற்றுள்ளதை அவர் விமர்சித்திருந்தார். முன்னதாக நடந்த ஒழுக்காற்று விசாரணை நிலாந்த ஜாவர்தனவுக்கு குற்றமில்லை என்று பரிந்துரை செய்தது. அதையும் புறக்கணித்து தற்போது புதிய குழு நியமிக்கப்பட்டிருப்பது அரசு தலையீட்டை உணர்த்துகிறது என்று கமன்பில குற்றம் சாட்டினார். நாட்டில் நடைபெறும் துப்பாக்கி சூடுகள் திட்டமிட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையே நடப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. ஆனால் அரசு தரப்பு உறுப்பினர்களின் வீடுகளும் இந்த தாக்குதல்களின் இலக்காக உள்ள நிலையில் அவர்கள் குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவர்களா என்று கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த வேலைவாய்ப்பு சட்டமூலங்கள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். அரசாங்கம் இந்த துப்பாக்கிச் சூடுகள் பாதாள குழுக்களுக்கு இடையிலான குற்றங்களால் நிகழ்வதாக கூறுகின்றது. ஆனால் வெலிகம பகுதியில் ஜேவிபி உறுப்பினர் ஒருவரின் வீடு மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அவரும் குற்றக்குழுவில் ஒருவரா? மேலும் உறுப்பினர்கள் இருவரை வாகனத்தில் தூக்கி சென்றதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். இதுபோன்று போலீசார் இருக்கும் போதே நடக்கிறது என்றால் சாதாரண மக்களின் நிலைமை என்ன? சீதுவையில் அரசாங்க உள்ளூராட்சி உறுப்பினர்களின் தந்தை மீது துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளது. இவர்கள் மீது தாக்குதல் நடந்துள்ள நிலையிலும் இதை பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலாகவே விளக்குகிறீர்கள். அப்படியானால் அரசு தரப்பை சேர்ந்தவர்களின் வீடுகள் மீதான தாக்குதல்களும் குற்ற குழுக்களுடன் தொடர்புடையதா என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் மேற்கொள்ளப்படும் மனித புதைக்குழி அகழ்வு பணிக்காக 11.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்திய நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு சபையில் அவர் கூறுகையில், மனித புதைக்குழி அகழ்வு பணிகளுக்காக அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்துடன் இணைந்து நாடு முழுவதும் உள்ள 14 பெரிய புதைக்குழிகள் குறித்து தற்போது ஆராயப்படுகின்றன. பேரழிவுகள், காணாமல் ஆக்கப்பட்டவை மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வேதனைகள் தொடர்பாக நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் முழுமையான அரசியல் நிலைப்பாடாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வேளையில் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் நடைபெறும் 2ஆம் கட்ட அகழ்வு இன்று 18வது நாளாக முன்னெடுக்கப்படுகிறது. இதன்போது நேற்று மட்டும் 8 மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் செயலாற்றும் சட்டத்திரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். இதன் மூலம் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டுகளின் மொத்த எண்ணிக்கை 80ஆக பதிவாகியுள்ளது. அனைத்துலக விசாரணைகள் அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகளை பற்றி கவனம் ஈர்க்கும் வகையில் போராட்டம் ஒன்று ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை தமிழர்களால் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பன்னாட்டு தூதரகங்களை செயல்பட வலியுறுத்தும் நோக்கத்துடன் இந்த போராட்டம் நடாத்தப்பட்டது.
இந்த நிலையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தமிழ் ஏதிலிகள் பேரவை சபையின் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கை அரசாங்கத்தால் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டமை குறித்து புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர சம்பவங்கள் செம்மணி புதைகுழியின் மூலம் மீண்டும் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் செம்மணி உள்ளிட்ட அனைத்து புதைகுழிகள் பற்றி சுயாதீனமான சர்வதேச விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் பேரவை வலியுறுத்துகின்றது. ஒவ்வொரு புதைகுழியும் நீதிக்கான உங்கள் பதிலை எதிர்நோக்குகிறது என்று இந்த போராட்டத்தின் பேச்சாளர் ரேணுகா என்பகுமார் இதனை தெரிவித்துள்ளார். முன்னதாக யுத்த கால பகுதியில் தமிழர்கள் பலர் காணாமல் போன சம்பவங்களை தொடர்ந்து 1994 2005 ஆண்டுகளுக்கு இடையில் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சி காலத்தில் ஆரம்பமானது. 1999 2006 காலப்பகுதியில் புதைகுழிகள் குறித்து விசாரணைகள் செய்யப்பட்டாலும் முழுமையான நீதி கிடைக்கவில்லை. 1998 ஆண்டு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கைதி சோமரத்ன ராஜபக்ச என்பவர் குற்றவாளியாக இனம் காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர் உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளம் காட்டினார். மேலும் குறித்து செம்மணி பகுதியில் 300 தொடக்கம் 400 உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்திருந்தார். அதன்படி செம்மணி பகுதியில் 1999 ஆண்டு காலப்பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வு பணிகளின் போது அந்த பகுதியில் மனித புதைகுழி காணப்படுகின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த மனித புதைகுழிகளில் இருந்து பெருமளவான மனித எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. 2005-2015 காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இந்த விசாரணை இடைநீக்கப்பட்டவையும் மறக்கப்பட்டவையும் ஆகிவிட்டது. அதாவது செம்மணி விடயத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு நேரடி தொடர்பில்லாத போதிலும் பின்னணி அரசியல் சூழ்நிலைகளில் மனித உரிமைகள் விசாரணைகள் தடுக்கப்பட்ட காலத்தில் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். அவர் பதவியை ஏற்றுக்கொண்ட போது விசாரணை நடவடிக்கைகள் மங்கியது. குறிப்பாக சர்வதேச விசாரணைகளுக்கான நகர்வுகள் தாமதப்படுத்தப்பட்டு உதாரணமாக 2009 இறுதிக்கட்ட போருக்கு பின்பு முக்கிய அடையாளங்களை கண்டுபிடிக்க இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டன. அதே நேரம் இறுதிப் போரில் சரணடைந்தவர்கள் இராணுவத்திடம் பெற்றோர் மற்றும் உறவினர்களால் கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான நிலைமைகள் இன்னமும் கேள்விக்குறியாக உள்ள நிலையில் அந்த உண்மையை வெளிப்படுத்த வலியுறுத்தி சர்வதேசத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. செம்மணி விடயத்தில் மஹிந்த நேரடியாக தொடர்பு படாவிட்டாலும் இறுதி யுத்தத்தில் காணாமல் போனவர்களுடனான சம்பவத்தில் மஹிந்த மற்றும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவில் தொடர்பு பட்டிருக்கலாம். அதன்படி சந்திரிகா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சம்பவம் மஹிந்த உள்ளிட்ட தொடர்ந்து வந்த ஒவ்வொரு ஜனாதிபதிகளாலும் மறைக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையிலேயே தற்போதைய அரசாங்க காலத்தில் மீண்டும் செம்மணி விவகாரம் உயிர் பெற்று புதைகுழியை தோண்டும் பணிகள் நடைபெற்று வருவதோடு நேற்று வரை சுமார் 80 மனித எண்புக்கூட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதே நேரம் அண்மையில் சம்பூர் பகுதியிலும் கண்ணிவெடி மீட்பு நடவடிக்கையின் போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது. மேலும் முன்னதாக மன்னார், சதோசம் மற்றும் திருக்கேதீஸ்வரம் போன்ற உள்ளிட்ட இடங்களிலும் பாரிய புதைகுழிகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையானது நேற்று நடைபெற்ற அதன் கூட்டத்தில் ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தினை 7.75% பேண தீர்மானித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளை கவனத்தில் கொண்டு பின்னரே நாணய கொள்கை சபையானது இந்த முடிவை எடுத்ததாக சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது பணவியல் கொள்கை நிலைப்பாடு வளர்ச்சியை ஆதரிக்கும் அதே வேளையில் வரவிருக்கும் காலகட்டத்தில் பணவீக்கத்தை 5% இலக்கை நோக்கி நகர்த்த இது உதவும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.